வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். நாடோடிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கடல் நாடோடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல்லையே பிறந்து கடல்லையே வாழ்ந்து கடல்லையே செத்து போகக்கூடிய ஒரு மனித இனக்கூட்டம் இன்றைக்கும் வாழ்கிறாங்க. நாம் வாழக்கூடிய இதே காலகட்டத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் அப்படியும் ஒரு இனக்கூட்டம் இன்றைக்கி வாழ்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவங்க வாழ்கிறது மொத்தமும் கடலில் தான். அவங்க குழந்தை பிறக்கிறதுலேருந்து சாப்பிட்றது, தின்றது, தூங்குறது, குழந்தை வளர்க்குறது, அவங்க பெரிய ஆளாக வாழ்கிறது, வாழ்ந்து மடிந்து போகிறது எல்லாமே கடலில் தான். நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ கடல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமே, அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ கடல் ஜிப்சிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன மக்கள், இந்த மனிதர்கள் எப்படி கடலுக்குள்ளே தண்ணியாக ஃபுல்லும் கடல் மொத்தமும் தண்ணியாக இருக்கும்போது அங்கே எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, இவங்க யார், எங்கே இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். கடலையே ஜீவாதாரமாகவும் தங்களுடைய வீடாகவும் மாற்றி கடலுக்குள்ளேயே வசிக்கக்கூடிய இந்த மக்கள் யாருன்னா பஜாவ் இனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மக்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னாக்க இந்தோனேஷியா, பெரு, மலேசியா, பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகளுக்கு உட்பட்ட அந்த எல்லை இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய கடல் எல்லைக்கு உட்பட்ட அந்த கடலில் தான் இவங்க வசிக்கிறாங்க. இவங்க இந்த கடலை வாழ்வாதாரமாக வச்சுருக்கக்கூடிய இந்த மக்கள் கடலுக்குள்ளே எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த போட் இருக்கு இல்லையா, அந்த போட்டை தான் வீடாக மாற்றி அந்த போட்டில் இவங்க வசிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 10 பேருமே அந்த போட்டில் தான் இருப்பாங்க. ஆளுக்கு 2 போட்டு இல்லை 3 போட்டு அப்படி வச்சுட்டு அந்த மொத்த குடும்பம் போட்டில் தான் அவங்களோட வீடாக மாற்றி அதில் தான் வசிக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், சரி கடல் சீற்றம் அந்த மாதிரி டயத்தில் இவங்க எப்படி போட்டில் வசிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஆல்டர்னேட்டிவாக இந்த 4 நாடுகள் சொன்னோம் இல்லையா, இந்த நாடுகளுக்கு உட்பட்ட அந்த கடலினுடைய அந்த ஓரம் இருக்குல்ல, கடல் ஓரத்தில் அந்த ஆழம் குறைவான பகுதிகளில் அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த மூங்கில் மாதிரியான களிகளை ரொம்ப உயரமாக நட்டு அதில் ஒரு மேடை போட்டு அந்த மேடைக்கு மேலே குடிசை மாதிரி அதை மாற்றி அது மேலே ஏணி படிக்கட்டு வச்சு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இந்த கடல் சீற்றம், இயற்கை சீற்றங்கள்லாம் நடைபெறக்கூடிய இந்த மாதிரி சமயங்கள் என்ன பண்ணானாக்க இவங்க அந்த மேலே ஏறி அந்த மேடையில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. தேவையான சமயத்தில் மட்டும் கீழே வர்றாங்க. அவங்க கீழே தேவையான இடத்துல மேலே போயிடுறாங்க இந்த கடல் சீற்றம் இருக்கிற இடத்துல மட்டும். மற்றபடி அவங்க வாழ்க்கை முறை மொத்தமும் இந்த போட்டில் தான். இந்த இன மக்களுடைய உணவு அப்படின்றது வெறும் கடல்வாழ் உயிரினங்கள் மட்டும்தான். இந்த கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடுறதுக்காக இவங்க கடலில் குதிக்கிறதுக்கு அசாத்தியமான ஒரு திறமையை, டைவிங் திறமையும் நீச்சல் திறமையும் பெற்றுக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான தகவல் அப்படி என்னன்னாக்க இந்த இன மக்கள் கடலில் குதிச்சாங்க, டைவிங் பண்ணாங்கன்னா, நீச்சல் அடித்தாங்கனாக்கா 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகிறாங்க. 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகிறது ஆச்சரியம் இல்லை, அதை விட ஆச்சரியம் என்னன்னாக்க கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கி 13 நிமிஷம் வரைக்கும் அவங்க பூச்சை பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் தண்ணிக்குள்ளே முழுகணும்னாக்கா அதிகபட்சமாக ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் நம்மளால் மூச்சு தம் கட்டி இருக்க முடியும். ஆனால் இந்த மக்கள் 13 நிமிடங்கள் வரையும் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்றது ஒரு உடல் வாகை இவங்க பெற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான தகவலாகவும் இருக்குது. இதை பற்றி ஆராய்ச்சிகளும் நடத்தியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் இவங்க எப்படி அந்த மாதிரி சாத்தியப்படுது அவங்களுக்கு அப்படின்றது மட்டும் அதுக்கான காரணம் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. அதை நான் என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்கிறேன். இந்த இன மக்கள் அந்த வேட்டையாடுறதுக்காக தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே குதிச்சாங்கனாக்க அந்த கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில ஒரு ஈட்டி மாதிரி ஆயுதமாக செஞ்சு அதை வச்சு தான் கொண்டு போய்ட்டு அதை மீன்களை குத்தி எடுத்துகிட்டு வேட்டையாடி உணவுக்காக கொண்டு வராங்க. இந்த இனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் பாருங்கள், குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தண்ணிக்குள்ளே அந்த ஈட்டியை வச்சுட்டு மீன் பிடிக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. இந்த திறமை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப யாருக்கும் கைகூடாத ஒரு தனி கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இது அவங்களுடைய ப்ராக்டிஸில் வருதா இல்லை இயல்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இதோட அப்படி ஒரு அசாத்தியமான திறமை இந்த இன மக்கள்கிட்ட இருக்குது. இந்த பஜாவ் இன மக்கள் இவங்களை ஏன் கடல் நாடோடிகள், கடல் ஜிப்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க இவங்க அடிப்படையில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சுலு அப்படின்ற தீவுலேருந்து வந்தவங்க தான். அப்படின்னாலுமே கூட இவங்க ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்குறது கிடையாது. ஏன்னா இவங்களுடைய வீடு போட்டு தான் அப்படின்றதுனால இவங்க போட்டில் பயணம் போகிறாங்க. நம்ம காலார அப்படி நடந்து போகிற மாதிரி இவங்க கடலார அப்படியே பயணம் போவாங்க. இந்தோனேஷியாவிலேருந்து அப்படியே போனாங்கனாக்கா கிளம்புனாங்கனாக்கா அப்படியே பிலிப்பைன்ஸ் போகிறது, பிலிப்பைன்ஸ்லேருந்து மலேசியா போகிறது, மலேசியாவிலேருந்து அப்படியே பெரு போகிறது, திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வருது. இப்படியே போயிட்டு வந்துட்டு இப்படியே இவங்க கடல் பயணத்துலேயே மீன் பிடிப்பாங்க. இவங்களுக்கு இப்போ இந்த மக்கள் சில பேர் 1-2 பேர் திரும்ப நிலத்தை கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி
வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னாக்க, பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதுனால இப்போ இந்த கடல் நடுவர்கள் சொல்லப்படக்கூடிய இந்த பஜாவின மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் வாழ்வாதாரம் தேடி இவங்களும் வந்து நிலத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னாக்க, இந்த அரசாங்கங்கள் வந்து பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய இந்த மீனவர்களை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அந்த நாட்டு பிரஜை. இவங்களை பொறுத்த வரைக்கும், பஜாவின மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுமே இவங்களை வந்து இவங்க எங்கள் நாட்டு பிரஜை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே ஏற்றுக்கவே இல்லை. அதனாலேயே இவங்க வந்து கடல் நாடோடிகளாகவே இன்னும் வந்து அந்த கடலை வாழ்விடமாக கொண்டு வந்து அப்படியே சுற்றி சுற்றி வர்றாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய பிறந்த தேதி இவங்களுக்கு இந்த பஜாவின மக்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நாள் தெரியாது, கிழமை தெரியாது, மாதம் தெரியாது, வருஷம் தெரியாது, ஏன் இவங்களுடைய பிறந்த தேதி கூட தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இவங்களுடைய நாட்காட்டி அப்படின்றது வந்து சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இது 2 மட்டும்தான். அதனால் வந்து வேறு எதை பற்றியும் இவங்களுக்கு வந்து தெரியாது. இவங்களுக்கு வந்து கடலில் வந்து பயணம் போகிறது, சாப்பிட்றது, தின்றது, தூங்குறது, அங்கேயே இறந்து போகிறது, இவங்களுடைய வாழ்வியல் முறையே இவ்வளோ தான். இதை வந்து எந்த நாடும் வந்து இவங்களை அங்கீகரிக்க தயாராக இல்லாதனால இந்த கஷ்டத்தோடு இவங்க வந்து இன்னும் கடல்லே இருக்கிறாங்க. இந்த இன மக்கள் வந்து இன்றளவுக்கும் இன்றைக்கும் வந்து இந்த இந்தோனேஷியாவிலேருந்து பெரு வரைக்கும் இந்த நாடுகளுக்கு இடைப்பட்ட இந்த கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்கள் இன்னும் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மக்கள், இந்த பஜாவின மக்களுக்கு வந்து ஒரு அசாத்தியமான திறமை இருக்குது. இவங்க கடலுக்குள்ளே குதிச்சாங்கனாக்கா 200 மீட்டர் ஆழம் வரைக்கும் போகிறாங்க, 13 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அது எப்படி மருத்துவ காரணம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னாக்க, மருத்துவ ஆராய்ச்சிகளை வந்து இது எப்படி சாத்தியப்படுது இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்னன்னாக்க, இந்த பஜாவின மக்கள் மட்டும் அவங்க உடலில் இருக்கக்கூடிய இந்த மண்ணீரல் இருக்கு இல்லையா, அது நம்ம சாதாரண மக்களை விடவும் டபுள் மடங்கு அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது. அதுதான் அவங்களோட இதை மூச்சை தப்பிட்டு இது ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிகள் பற்றின இன்னும் முழு விவரம், அவங்கள பற்றி வேறு என்னெல்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழு விவரம் பார்த்தீங்கன்னாக்க, நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாகவே அந்த மெடிக்கல் ஜேர்னலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த டெக்னாலஜி வளர்ந்துட்ட விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய அசுர பாய்ச்சல் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இப்படியான ஒரு மனித இனக்கூட்டம் நம்மளுடைய அந்த வெளியுலகோடு தொடர்பட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு தனி வாழ்க்கை வாழக்கூடிய இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் நம்மள மாதிரி வாழ்க்கை முறைக்கு வாழ்கிறதுக்கு, நிலத்தை நோக்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது எந்த நாடும் ஏற்றுக்கல அப்படின்றது மட்டும் மிகப்பெரிய குறையாக இருந்தாலும், அவங்கள ஏற்றுக்கிட்டால் வேறு என்னவெல்லாம் விளைவுகள் வரும், அவங்கள வந்து நம்ம கூட வந்து அடாப்ட் ஆக முடியுமா? ஏன்னா அவங்களுடைய பாடி ஆராட்டம் வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய வாழ்வியல் முறை வேறு மாதிரி இருக்குது. அவங்க எந்த அளவில் வந்து அவங்க நம்மளை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அது வந்து சாத்தியப்படும், அது வந்து இல்லை சாத்தியமே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை முறை தனினாக்கா, ஏன் பழங்குடி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தோட வந்து தொடர்பு இல்லாத தனிப்பட்ட முறையில் ஒரு தீவு கூட்டம் மாதிரியே வந்து தனியாக வந்து காட்டுக்குள்ளே வாழக்கூடிய பழங்குடி இன மக்கள் வாழ்கிறாங்க. அப்படி ஒரு பழங்குடி இனக்குழுக்கள் தான் வந்து இந்த பஜாவின மக்கள். அதனால் இவங்கள வந்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்தா அவங்களால வாழ முடியுமா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை பாய்.